நம்ம இந்த ஜிகனா பவுடர்னு ஒன்னத்தை யூஸ் பண்ணுவோம்ல, அந்த ஜிகனா பவுடரை வச்சு ஒரு சீரியல் கில்லருடைய தலையெழுத்தே மாறுச்சுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? நீங்க வந்திருக்கிற இடம் கிரைம் ரோல். ஞாபகமா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அமெரிக்காவுடைய ஹைவே ரோட்ல ஒரு கார் ஒன்னு நிக்குது. உள்ள யாரும் இல்ல, ஆனா இன்ஜின் ஆன்லயே இருக்கு. சோ சந்தேகப்பட்டு போலீஸ் அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. அந்த காருடைய விண்ட்ஷீல்டுல மொத்தம் 3 புல்லட் ஓட்டைகள் இருக்கு. விண்ட்ஷீல்டு மட்டும் இல்லாம காரோடைய சைட்லயும் புல்லட் போன மாதிரியான ஓட்டைகள் இருக்கு. அதோட கார்ல நிறைய இடங்கள்ல ரத்த கரைகளும் இருக்கு. காருக்குள்ள ஒரு பொண்ணுடைய செருப்பும் இன்னொரு செருப்பு வெளியவும் இருக்கு. சோ இன்வெஸ்டிகேஷனுடைய முத கட்டமா ஃபர்ஸ்ட் அந்த கார் யாரோடது அப்படின்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க. அது ஒரு ரெண்டல் காரு. கடைசியா அதை ரெண்டுக்கு எடுத்தவங்க மேகன் அப்படின்ற ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு. சோ அந்த பொண்ணுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்கும் பொழுது நைட்டு எல்லாரும் பார்ட்டி பண்ணிருக்காங்க. மேல ஜிகனா பவுடர் எல்லாம் கொட்டி என்ஜாய் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா சரி நான் போயிட்டு வரேன்னு மேகன் ஃபர்ஸ்ட் போயிருக்காங்க. சோ அப்படி அவங்க கார்ல போகும் பொழுது யாரோ ஒருத்தர் கன்னால ஷூட் பண்ணிருக்காரு. அந்த புல்லட்னால மேகனுக்கும் கண்டிப்பா அடிபட்டிருக்கணும். ஏன்னா கார்ல நிறைய ரத்தம் இருக்கு. ஆனா மேகனுடைய உடம்பு இல்ல. கார்ல பட்டிருக்கிற புல்லட் தடயங்கள் ஷெல் எல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது ஷூட் பண்ணவரு AK-47 கன்னை தான் யூஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு கன்ஃபார்மே பண்றாங்க. சோ மேகனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நிறைய போலீஸ் டாக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தேடும் பொழுதுதான் அந்த கார் இருந்த இடத்துல இருந்து 10 மைல் தள்ளி மேகனுடைய உடம்ப கண்டுபிடிக்கிறாங்க. சோ உடம்புல குண்டடி பட்டு தான் மேகன் இறந்து போயிருக்காங்க. மத்தபடி எந்த அபியூஸும் நடக்கல. சோ மேகனுக்கு ஆட்டோப்சி பண்ணும் பொழுது அவங்க தலையில இந்த ஜிகனா பவுடர் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. சோ ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஜிகனா பவுடர் எல்லாம் கொட்டி அவங்க விளையாடி இருக்காங்க. சோ இதுவும் ஒரு எவிடன்ஸ்னு மைக்ரோஸ்கோப்ல பார்த்து அந்த போட்டோவெல்லாம் எடுத்து வச்சுக்கிறாங்க. சோ அவ்வளவுதான், மேகன் இறந்து போயிட்டாங்க. மேகனை கொன்னது யாருன்னு போலீஸால கண்டே பிடிக்க முடியல. 2 வாரம் கழிச்சு போலீஸ்க்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. ஒருத்தர் அவரோட ரூம்மேட்டோடைய குப்பையில ஒரு கேசட்டை பார்த்திருக்காரு. அதை பிளே பண்ணி பார்க்கும் பொழுது நிறைய பொண்ணுங்களை அபியூஸ் பண்ற மாதிரி வீடியோ இருக்கு. சோ என் ரூம்மேட்ல இருக்கிறவன் ஒரு சீரியல் கில்லர் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாரு. சோ போலீஸும் வந்து இவர் கம்ப்ளைண்ட் பண்ண அந்த ஆளை பிடிக்கிறாங்க. சோ அவரு தான் 30 வயசான வின்சென்ட் அப்படின்றவரு. சோ உடனே போலீஸ் வந்து அவரோட வீடு பொருள்னு எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கறாங்க. அப்பதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. வின்சென்ட் கிட்ட ஒரு AK-47 கன் ஒன்னு இருக்கு. சோ அதனால இவங்களுக்கு டவுட் வருது, ஒருவேளை மேகனை இவன் கொண்டிருக்கலாமோ அப்படின்னு. சோ அதனால மைக்ரோஸ்கோபிக்ல அந்த கன்னை செக் பண்ணி பார்க்கறாங்க. அதுல அந்த ஜிகனாவுடைய சில பீசஸ் எல்லாம் இருக்கு. அவரோட ட்ரக்லயும் ஜிகனா பீசஸை கண்டுபிடிக்கிறாங்க. இத மேகனோட உடம்புல இருந்த ஜிகனாவோட கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. சோ சாலிடான எவிடன்ஸ். அவர்கிட்ட விசாரிக்கும் பொழுது அவரும் உண்மையை ஒத்துக்கிறாரு. பெண்களை கடத்தி அபியூஸ் பண்ணி சாகடிக்கிறது தான் அவரோட வேலையே. ஆனா மேகன் அவர் அபியூஸ் பண்ணல. ஏன்னா ஆல்ரெடி குண்டடிப்பட்டு அவங்க சாகர நிலைமையில இருந்தாங்களாம். அதனால ரோட்ல தூக்கி போட்டு ஆளு வந்துட்டாரு. ஆனா அவரோட கன்னுலயும் ட்ரக்லயும் இருந்த அந்த தம்மா துண்டு ஜிகனா பீஸ்னால இப்ப தலைவரை ஜெயிலுக்குள்ள போட்டு பீஸ் பீஸா நொறுக்கி எடுக்கிறாங்க. அதுவும் சாதாரண தண்டனை இல்ல, மரண தண்டனையை கொடுத்து வின்சென்டோடைய கதையை முடிக்கிறாங்க.